தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருச்சி மற்றும் மதுரையில் அமைக்கப்பட உள்ள டைட்டில் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல பல்வேறு திட்டங்களை பொதுமக்கள் பயனாளிகளுக்கு வழங்குகிறார். தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கைவினை தொழிலுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த 65 வயதுக்கு மேற்பட்ட 9 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷ விருதுகளையும், கைத்திறன் தொழில்களின் பங்களிப்பும், அபிவிருந்து மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநிலம் விருதுகளை வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தில்லியில் தமிழ் சங்கத்தின் திருவள்ளுவர் கலையரங்க புத்தக பணிகளை மேற்கொள்ள 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தில்லி தமிழ்ச்சங்க தலைவர்களிடம் வழங்குகிறார். அதே போன்று சண்டிகர் தமிழ் மன்றத்தின் கட்டட விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சண்டிகர் தமிழ் மன்றத்தின் பொதுச் செயலாளருக்கு வழங்க இருக்கிறார். இதே போல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னை மற்றும் மதுரை தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியில் குரலிசை, வயலின், தவில் மற்றும் புல்லாங்குழல் ஆகிய பிரிவுகளில் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுரையாளர் பணியிடத்திற்கான பணிகளை நியமனம். இதே போன்று மதுரை, அதாவது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் திருச்சி மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் 430 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட பஞ்சப்பூரில் 5.58 லட்சம் சதுரடி பரப்பளவில் தரைத்தளங்களுடன் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய டைட்டில் பார்க்கும். அதே போல மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாட்டுத்தாவணி பகுதியில் 314 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5.34 லட்சம் சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 12 தளங்களுடன் டைட்டில் பூங்காக்களும் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். இங்கு மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, அதே போல மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் ஆகியோர் முன்னிலையில் தற்போது இந்த அடிக்கல் விழாவானது நடைபெற்று வருகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.